கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆனந்த பாக்கிய திருச்சபையினுடைய ஆண்டு விழாவில் வந்து குறிப்பாக சகோதரிகளோடு நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற சிறந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 19வது ஆண்டு சிறப்பு விழாவுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இங்கே வந்து எவ்வளோ வருஷம் இருக்குன்னு. 25 வருஷம் இருக்குன்னு சொன்னார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருச்சபைக்கு வந்திருக்கேன். நீண்ட ஒரு இடைவேளைக்கு பின்பு ஜெரால்ட் ஐயாவோட அம்மாவுக்காக, சந்ததி பிள்ளைகளுக்காக, சபையாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு 25 வருஷம் நம்மளெல்லாம் உயிரோடு வச்சிருக்காருன்னா அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும். பல உபத்திரவங்களை தாண்டி வந்தோம், பல கஷ்டங்களை தாண்டி வந்தோம். அதில் எதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் இந்த வரைக்கும் நிறுத்தின அவர் அன்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்றைக்கு பார்த்ததை விட சபை இன்னும் அழகாக, நிறைவாக, பார்ப்பதற்கே ஒரு கோலாகலமாக இருப்பதை கண்டு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பொதுவாக இந்த காலத்தில் அவ்வளவாக வெளியே போக விரும்புவதில்லை. என் சபையில் மட்டும்தான் ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பம் பிற்பதும் வேதம் போதிப்பது மட்டும்தான் என் வேலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெரால்ட் ஐயாவை பார்த்தது அவ்வளோ ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து உங்களை ஜெயத்தோடு நடத்தட்டும். ஒரு சபையில் நான் இருக்கும்போது அந்த சபை ஒரு ஃப்ரீக்குவன்சியில் நடத்திட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். இன்னொரு சபை அந்த ஐயா இன்னொரு ஃப்ரீக்குவன்சியில் நடத்திட்டு இருப்பார். திடீரென்று வந்து ஒரு சபையில் பேசுவது என்பது சில நேரம் கடினம். இருந்தாலும் என் உள்ளத்தில் இருக்கின்ற 3 வார்த்தைகளை விரைவாக உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 52ஆம் வசனத்தில், லூக் 2:52, என் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் விருத்தியிலும் தேவதயவிலும் மனித தயவிலும் வளர்ந்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் விருத்தியிலும் தேவ தயவிலும் மனித தயவிலும் வளர்ந்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து பெத்லஹேமின் முன்னணியில் பிறந்து கிட்டத்தட்ட அவர் வாலிபமாக இருக்கும்போது அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை தான், அவர் ஞானத்திலும் விருத்தியிலும் தேவனுடைய தயவிலும் மனிதனுடைய தயவிலும் அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு தூரம் சென்று இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து வெற்றிகரமாக நம்மளை இந்த பூமியில் தோன்ற வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஞானத்தை தர வேண்டும். ஆமென். நல்ல கிருபையை தர வேண்டும். மனிதனுடைய தயவு நமக்கு வேண்டும், கடவுளுடைய தயவு நமக்கு வேண்டும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு காலம் இருக்கும். ஒரு காலத்தில் எல்லாம் நடக்கும். ஏன்னா காலங்களில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஸோ நடக்காத ஒரு காலம், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை என்ற ஒரு நிலை நமக்கு இருக்கும்போது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று கேட்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் வரும்போது, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உபவாசம் பண்ணுகிறீர்கள், நோக்கி பார்க்கிறீர்கள். ஆனால் கடவுள் எதுவுமே செய்யாதது போலவும் அவர் அமைதியாக இருப்பது போலவும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் நேரம் வரும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுள்கிட்ட பல வேண்டுதலை கேட்டும் அவர் நிறைவேறாத ஒரு நேரம் இருக்குமானா உங்கள் வாழ்க்கை அப்போதான் நீங்கள் கட்டணும். ஆமென். உங்கள் வாழ்க்கை கட்டிக்கொண்டே இருக்கணும். நல்லதொரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் எல்லாம் நடக்கும்போது மட்டுமல்ல நம்ம கர்த்தரை தேடுவது, எதுவுமே நடக்காத போது நீங்கள் கர்த்தரை தேடுவது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். வறுமையின் காலத்தில், கஷ்டத்தின் காலத்தில், என்னடா கடவுளே நம்மளை கண்டுக்க மாட்டாரு, அம்போன்னு விட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் வரும்போது ரொம்ப ஞானமா நீங்க நடந்துக்கணும். அதான் இயேசு ஞானத்தில் வளர்ந்தார். கிட்டத்தட்ட 30 வருஷத்திற்கு பெத்லஹேமுக்கு பின்னாடி கடவுள் சில தோற்றங்கள் தூதர்கள் மூலமாய் செய்த பின்னாடி இயேசுவின் வாழ்க்கையில பரலோகம் குறுக்கிட்ட வரலாறே இல்லை. அமைதியா இருக்கிறது. 30 வருஷம்
அல்லது 31 வருஷம் அமைதியா இருக்கிறார் கர்த்தர். He is quiet. அவர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா அந்த செய்யாத நேரம் இருக்கு பாருங்க, கடவுள் ஏன் என்னை இப்படி கைவிட்டாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் இருக்கும்போது நீங்க ஏனோ தானோன்னு வாழவே கூடாது. அப்பதான் நீங்க நல்லா வாழணும். உங்க அறிவுக்கு இடம் கொடுக்கணும். ஆமேன். உங்க ஞானத்துல வளரணும், விருத்தியில வளரணும், உங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும், உங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், உங்க வாழ்க்கையில கையில் தந்த எல்லா பொறுப்புகளையும் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு காலத்தை கர்த்தர் மாற்றுவார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, அந்த காலம் சோகத்தின் காலத்தில் வாழும்போது எனக்கு எதுவுமே நடக்கல என்ற காலத்தில் மனசோர்வுகளும் டிப்ரெஷன்லையும், இன்னும் சொல்ல போனால் சிலர் இறங்கி வாழத் தொடங்கி விடுவார்கள். கோபத்திலும் கசப்பிலும் வாழத் தொடங்குகிறார்கள். உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்ற காலத்துல தாங்க நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும், உங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அறிவில் வளர்ந்துட்டே இருக்கணும், தேவ தயவை தேடணும், மனிதர்களை வெறுக்காதீங்க. ஏன்னா மனித தயவு உங்களுக்கு தேவை. அதை வளர்த்து கொண்டே நீங்க நிக்கணும். ஒரு காலம் நின்றீங்கன்னா திடீரென்று கர்த்தர் காலத்தை மாற்றுவார். அந்த காலம் மாறும்போது உங்களை எதற்காக இந்த பூமியில் தோன்ற வைத்தாரோ, தோன்ற வைத்த நோக்கத்தினுடைய எல்லை கோட்டில் கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஸோ ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே ஆண்டவர் செய்யலை, நான் ஏன் இன்னும் இப்படி இருக்கேன் அப்படின்னா, நீங்க இன்னும் வளரல, உங்களை வளர வைக்கிறார். ஆமென். நீங்க எல்லாரும் கர்த்தரை இன்னும் தேடணும். உங்களுக்கு எப்படி சொல்ல, he is working in you. உங்களில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை இன்னைக்கு இங்க கொண்டு வந்ததே கர்த்தருடைய திட்டம் தான். உங்களை உருவாக்க நினைக்கிறார். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷையும் இந்த பூமியில் தற்செயலாக பிறக்கவே இல்லை. ஆமென். நான் நம்புகிறேன், விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். ஆனா அந்த நோக்கத்துக்கு போகிற வழியில எல்லாமே உங்களுக்கு எல்லா காலத்திலும் சாதகமா இருக்கும் என்று எங்கள் பைபிள் கூட சொல்லவில்லை. இயேசுநாதர் சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் என்ன செய், திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேனார். ஸோ நீங்க திடன் கொள்ளணும், கர்த்தருக்குள்ள நீங்க நிலையா இருக்கணும். எந்த ஒரு காலத்தையும் வாழ்க்கையில வீணாக்கி விடவே கூடாது. ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், இப்படியே இருக்கு காலம், என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். ஆமென். ஏன்னா எதுவுமே நடக்காத போது ஆண்டவர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறார். நிறைய பைபிள் அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஏன் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு எதிரடையா இருக்கு, ஏன் எனக்கு நல்லா நடக்கல, ஏன் நான் சோகத்தில் இருக்கிறேன், ஏன் என் பிள்ளைகள் இன்னும் நான் நினைச்ச உயரத்துக்கு வரல, நீங்க நினைக்கும் போது என் குடும்பத்தின் மேல், என்னுடைய எதிர்காலத்தின் மேல் ஏன் கடவுள் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. என் வாழ்க்கையில இருந்திருக்கு, உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும், இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் உங்களை கட்டுங்கள். ஆமென். பில்ட் யுவர் செல்ஃப். உங்களை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக்கோங்க. இதோ ஒருத்தர் யாரோ சொன்ன மாதிரி, என்னடா பொல்லாத வாழ்க்கை, இதுக்கு போய் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமென். அப்பதான் நீங்க நல்லா பேசணும். அது சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். இப்படி ஒரு வார்த்தை கூட ஒரு பாடலா எழுதியிருக்கிறார், குப்பையை எடுத்து கர்த்தர் கோபுரத்துல வைப்பாராம். அந்த நாள் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு? உங்களை ஒரு கரையில கர்த்தர் சேர்ப்பார். அந்த வெற்றியில நீங்க நிப்பீங்க. அங்க நிக்கிற அந்த காலம் வரைக்கும் இடர்களும் துன்பங்களும் எதிர்பார்த்த முடிவுகளையும் காணாம நீங்க இருக்கும்போது நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், உங்களை கட்டுங்க. ஆமென். உங்க அறிவை கட்டுங்க, உங்க ஞானத்தை கட்டுங்க, உங்க குடும்பத்தை கட்டுங்க, முழு பலத்தோடு உங்க சந்ததிகளை கட்டுங்கள், உங்க விசுவாசத்தை கட்டுங்கள், உங்க பக்தி விருத்தியை கட்டிக்கொண்டே இருங்கள். ஏன்னா எல்லா காலமும் ஒரே காலமா இருக்காது. திடீரென கர்த்தர் காலத்தை மாற்றுவார். தேவன் எழுந்தருளி வருவார். ஆமென். தயை பாராட்டும் காலம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இன்னொரு வெற்றிகரமான காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். அந்த காலம் வருவதற்கு முன்பாகவே நீங்களே உங்களை கெடுத்து விடாதிருங்கள். ஆமென். நீங்களே உங்களை வெறுத்து விடாதிருங்கள். நீங்களே அறிவாற்றலில் குறைந்து விடாதிருங்கள். சோர்வில் இறங்காதிருங்கள். ஆமென். டிப்ரெஷன்ல போகாதீங்க, சோர்ந்து வாழாதீங்க, கேவலத்துல வாழாதீங்க, சாம்பல்ல உட்காராதீங்க.
அழுகையை உங்க வாழ்க்கையா மாற்றாதீங்க. அந்த கஷ்டத்தில் நடக்கும் போதும் நீங்க சொல்லணும், எல்லா நாளும் இது நிலைக்காது, கர்த்தர் என்னை சந்திக்க வருவார். அந்த அறிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். 30 வருஷத்திற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே பரலோகம் சொல்லவில்லை. அவர் வாட்னு போறாரு, தச்ச வேலை செய்யறாரு, பள்ளி ஏதோ படிக்கிறாரு, யூதர்கள் ஆலயத்துக்கு போகிறாரு, வேதத்தை இப்படிலாம் இருக்கே தவிர பரலோகம் அவரை குறித்த எந்த அறிவிப்பும் சொல்லவில்லை. ஆமென். சுற்றி இருக்கிறவரெல்லாம் அவரை சாதாரணமாய் ஒரு யோசேப்பின் மகன் என்று மட்டும்தான் பார்த்தார்களே தவிர உலகத்தின் ரட்சகர் என்று தெரியாமல் ஜனங்கள் சுற்றி நடக்கிறார்கள். ஆனா 30 வயது வந்த போது ஒரு நாள் யோர்தானின் வெள்ளத்தில் இறங்கி அவர் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு மேலே வரும்போது வானம் திறந்தது. பரலோகம் உறக்க சொல்லியது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அன்றைக்கு தொடங்கியது ஊழியம். மிச்ச 3 வருஷத்துல அப்படி ஊழியத்தை கர்த்தர் வெற்றிகரமாய் முடித்தார். சிலுவையில் வெற்றி வாகை சூடினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், 40 நாட்கள் சுற்றி திரிந்தார், 40வது நாள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இயேசு 2ஆம் வருகையில் சீக்கிரம் வருவார். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சோர்ந்து மட்டும் போகாதீங்க. ஆமேன். தைரியமாக இருங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு சபையில பேசிட்டு எனக்கு இது ஒரு வித்தியாசமா இருக்கு, ஆனா தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக. சம்டைம்ஸ் சில நேரத்தில் கடவுள் நம்ம வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறார். ஏன் என்று நம்ம கேட்கிறோம். அந்த நேரத்தில் இயேசுவின் வாழ்க்கையில் கூட பரலோகம் தன்னை குறித்த எந்த உரையும் சொல்லாத காலத்தில் பைபிள் சொல்லுகிறது, இயேசு ஞானத்திலும் விருத்தியிலும் தேவ தயவிலும் மனித தயவிலும் வளர்ந்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்த, நீங்க எந்த நிலையில் இருக்கட்டும், எந்த குடும்பமா இருந்தாலும் பரவாயில்லை, எதுவுமே நடக்காத காலத்தில் உங்க ஞானத்தை கட்டுங்கள், உங்க அறிவை கட்டுங்கள், தேவ தயவை கட்டுங்கள். ஆமென். மனிதர்களோடு கூட நீங்கள் தயவாயிருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க மனித உதவி நமக்கு வேணும் அப்படின்னு? வேணும். ஆமென். எனக்கு வேணும். உங்க தயவெல்லாம் எனக்கு வேணும். ஒரு தலை கூட ஆடல. மனித தயவு நம்ம எல்லாருக்கும் தேவைங்க. மனித தயவு இல்லாம இந்த உலகத்துல வாழவே வச்சுக்கலாமா? நான் கதவு பூட்டிட்டு நான் தேவ தயவிலே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியாவாது. தேவனே மனிதர்கள் மூலமாய் தான் நமக்கு தயவு செய்கிறார். இயேசுநாதர் கால்வரிக்கு போறாரு, சிலுவையை சுமந்து கொண்டு போறார், அடித்து தொலைச்சு கட்டுறாங்க, அவ்வளவு ரத்தம் சிந்தி சுமக்க முடியாத ஒரு மர சிலுவையை சுமந்து கொண்டு கால்வரிக்கு போகிறார். அவர் சுமந்து கொண்டு போகும்போது கீழே விழுகிறார். இதற்கு மேல் அந்த சிலுவையை தன்னால் சுமக்க முடியாது. ஆனால் அவர் சுமந்து தீர்க்கணும். அங்க போய் கால்வரியில கொல்கதாவில் தீர்க்கணும். அந்த நேரம் வந்த போது பைபிள் சொல்லுகிறது, சைரின் நாட்டை சார்ந்த சீமோன் என்ற ஒரு கருப்பு மனிதர் வந்து இயேசு கிறிஸ்துவால சுமக்க முடியாத சிலுவை இயேசுவுக்காக சுமந்து அவரை கால்வரிக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவகுமாரனுக்கே மனித தயவு தேவைப்பட்டதுன்னா, ஆமென், உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு எவ்வளவு தேவை, மனித தயவு எவ்வளவு தேவை. உங்களுக்கு இப்படி சொல்றேன், நீங்க கேட்டு ஆமேன் சொல்லணும். சரியான நேரத்தில் சரியான மனிதரை கொண்டு சரியான உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சோ அமைதி காலங்களில் நீங்கள் சோர்ந்து விடக் கூடாது. ஆமேன். ஆண்டவர் உங்களை இந்த காலத்துல நான் நம்புறேங்க உங்களை எல்லாரையுமே கர்த்தர் ஏதோ ஒன்றுக்காய் ஆயத்தம் பண்றார். எங்க ஜெரால்டையா சர்ச்சுக்கு உங்களை கொண்டு வந்து, அதுவும் என்னையும் கொண்டு வந்து இங்க நிக்க வச்சு எல்லாரையும் நம்ம சேர்த்திருக்காருன்னா ஏதோ ஒரு தயவு, ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை கர்த்தர் கண்டிப்பா வச்சிருப்பாரு நான் நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர். ஆமென். சோ எல்லாரும் உங்களை உற்று பார்க்கணும். உங்க சொல்லுவார்களே தமிழில், மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போகக்கூடாது, மனம் போன போக்கிலே கால் போகக்கூடாது என்பது போல எப்படியாவது நீங்க வாழக்கூடாது. சிலருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் இப்படி பிறந்துட்டேன், இப்படிதான் முடிப்பேன். யார் சொன்னது அதை? ஆமென். இப்படி பிறந்தவங்க இப்படிதான் முடிக்கணும்னு எங்கேயுமே சரித்திரம் கிடையாதுங்க. ஏழையா பிறக்கலாம், எப்படி வேணா பிறக்கலாம், ஆனா அறிவும் ஞானம் இருந்தா நீங்க ஒரு உயரம் வந்துடலாம். நான் ஒரு ஜெபத்தின் வார்த்தையை சொல்ல போறேன், நீங்க ஆமேன் சொல்ல. உங்க பிள்ளைங்கள்லாம் இந்த ஆவடியை கலக்குவாங்க. ஆமேன் சொன்னவங்களுக்கு மட்டும். ஏன் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது? ஆமேன். சோ இயேசு கிறிஸ்து தன்னை
பரலோகம் தன்னை குறித்து எதையுமே சொல்லாத ஒரு காலத்தில், அமைதி காலத்தில் அவர் தன்னை கட்டிக்கொண்டே இருந்தார். ஆமென். ஞானத்திலும் விருத்தியிலும் தேவ தயவிலும் மனித தயவிலும் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், எல்லா நாளும் இப்படி இருக்காது, சீக்கிரம் என்னுடைய நேரம் வரும், வானம் திறக்கப்படுகிற காலம் வரும், நான் எதற்காய் பூமியில் பிறந்தேனோ பிறந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க எந்த குடும்பத்தில் எங்க பிறந்திருந்தாலும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களை உண்டாக்கின நோக்கத்தை நிறைவேற்றாம யாருமே சாகக்கூடாது. அதுக்கு நல்லாவே ஒரு கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். சாகக்கூடாதுங்க, அந்த தூரம் போனுங்க. நீங்க எதுக்காக கடவுள் உண்டாக்கினாரோ அந்த உண்டாக்கின நோக்கத்துல நீங்க நிக்கணுங்க. ஆமென். மனிதர்கள் உங்களை என்ன வேணா சொல்லலாங்க, மனிதர்கள் உங்களை படைக்கல, உங்களை படைத்தவர் எங்கள் தேவாதி தேவன். எவ்வளவு அழகா உங்களை படைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு பார்க்கிற நீங்க அழகா இருக்கீங்க. அதுவும் ஆலயத்துக்குள்ள வந்தோன்னா தேவ தேஜஸ் உங்க முகத்துல. இவ்வளவு சொல்லி கூட ஒரு அம்மாக்கு நம்பிக்கை வரல. அப்படியா, என்னையா சொல்றீங்க? தேவ கூட இருங்க. ஆமென். சோறாதீங்க, உடையாதீங்க, செதறாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது, வாழ்க்கை கஷ்டம் நிறைந்தது, வாழ்க்கையில சில துன்பங்கள் எல்லாம் உண்டு. அது நடுவில் தாங்க நீங்க உங்களை கட்டணும். ஆமென். எதுவுமே நம்பிக்கையோடு சொல்வீங்க. இன்னைக்கு நாங்க ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த தூரத்தில் உங்களை நாங்க பார்க்கணும். உங்க ஜெரால்டு பாஸ்டர் உங்க வெற்றி கரையில பார்ப்பார். உங்க சந்ததிகள் உயர்ந்து நிற்பதை அவர் பார்ப்பார். ஒரு நாள் உங்க பிள்ளைங்கள்லாம் உயர்ந்து நிற்கிற உயரம் உங்க கண்களுக்கு ஆனந்த கண்ணீரை கொண்டு வரணும். என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆமென். பைபிள்ல ஒரு மனிதர் இருந்தாரு. அவருடைய பேரு ஜோசப் என்ற பெயர். அவர் பிறக்கும் போது 11வது பிள்ளையா பிறந்துட்டார். 11 என்றாலே அது நல்ல நம்பர் கிடையாது. ஆமென். சோ பிறப்பிலே அவர் சரி கிடையாது, பிறப்பே அவருக்கு சாதகமா இல்ல. அந்த 11வது பிறப்பில் பிறந்த ஜோசப் மீண்டும் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா தகப்பன் அவர் மேல் அன்பு காட்டுகிறார். தாயினுடைய மறைவு, பல பிரச்சனைகள் அங்க சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கு தேவையில்லாது. ஆனா அந்த தகப்பன் அவர் மேல் அன்பு காட்டி ஒரு பலவர்ண அங்கி, ஒரு புது கோட் வாங்கி கொடுக்கிறார். கலரா ஒரு Dress. அந்த Dress போட்டுட்டு அவர் அதை மடிச்சு பீரோல வச்சிருக்கலாம். ஆமென். அண்ணன்மார போய் உழவு பார்த்துட்டு வா, அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறாங்கன்னு பார்க்க தகப்பன் அனுப்பினார். இவர் என்ன பண்ணிருக்கலாம், பழைய Dress போட்டு போயிருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல Dress பார்த்து கூட போராம படுறவங்க இருக்காங்க. அவர் அந்த புது Dress போட்டு போறாரா, அந்த Dress பார்த்த உடனே மீதி 10 அண்ணன்மாருங்களுக்கு அப்படியே ஏறிக்குச்சு. ஆமென். போராம கசப்பு எல்லாம் வந்துட்டு அவரை திட்டம் போட்டு கொலை பண்ணிடலான்னு திட்டம் போட்டாங்க. கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியும்? கூட பிறப்புகளே சில நேரம் நம்மளை காலவாரி விட்டுரும். அண்ணன் தம்பிமார்களை நம்மளை கைவிடுவாங்க. யார் உங்களை கைவிட்டாலும் என் இயேசு உங்களை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இருந்தா நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்ல போறேங்க. கண்டிப்பா உங்க எத்தனாவது வருஷம்? 40வது வருஷமா? உங்க 21வது வருஷம், ஏதோ ஒரு வருஷம். ஆமென். இன்னொரு 10 வருஷம் தாண்டி உங்களுடைய ஆண்டு விழாவுக்கு நான் வருவேன் சகோதரிகளே. அன்னைக்கு என் ஆசை நீங்கள்லாம் பிரமிச்சு நிக்கணும், உயர்ந்து நிக்கணும். உங்க சந்ததிகளின் சாட்சிகளை நீங்க எழுதி முடிக்கணும். தரித்திரத்தின் வேறு பிடுங்கப்படுவதாக, வியாதிகள் தொல்லைகள் உங்க விட்டு நீங்கிடணும், சாபங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கிடணும். சாம்பல் உட்கார்ந்து அழுத நாளுக்கு போய் சிங்காரத்தில் எழுந்து நீங்கள் நிற்பீர்களாக. ஹல்லேலூயா. ஜோசப்பை தூக்கி ஒரு குழியில போட்டாங்க. அன்னைக்கு தொடங்கிச்சு துன்பம். 13 வருஷங்கள், 13 வருஷம் ஒரு இளைய வயதுல 17வது வயசுன்னு வச்சுக்கலாம். 17லிருந்து 30வது வயசு வரைக்கும் ஒரு மனிதன் துன்பத்தின் மேல துன்பங்க. அவரை குழியில போட்டாங்க. அந்த குழியில சாக வேண்டிய இடம், தண்ணி இல்லாத கிணறு. நல்ல வேளை அந்த பக்கமா யாரோ இஸ்மேலர் வந்த போது ஒரு சகோதரனுக்காவது கொஞ்சம் இறக்கம் இருந்து அவனை கொல்றதை விட வித்து சாப்பிட்டானுங்க. அவர் குழியில இருக்கும்போது அவனுங்க பிரியாணி தின்னானுங்க. ஆமென். நம்மளை போட்டுட்டு தின்றவன்லாம் இருக்கான், பார்த்திருக்கீங்களா? அவர் குழியில இருந்தாரு. ஆனா அவரை மீட்டு கொண்டு எகிப்துன்னு ஒரு தேசத்திற்கு வனாந்திர வழியாக அடிமையாக கொண்டு போய், அந்த காலத்தில் ஒரு அடிமையை விற்கும் போது நிர்வாணியாக நிற்க வைத்து தோல் வியாதி இருக்கா, பல்லு நல்லா இருக்கான்னு மாட தட்டுற மாதிரியும் கொட்டியும் பார்ப்பார்கள். அவ்வளவு கேவலத்தில் ஒரு இளைய பிராயத்தில் ஒரு மகன் இறங்கி ஏழ்மையிலும் வெட்கத்திலும் தரித்திரத்திலும், எப்படி சொல்லலாம், குற்றச்சாட்டுகளின் கோலங்களிலும்
போய் தாழ்ந்து விடுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், யார் உங்களை இறக்கினாலும் கர்த்தர் உங்களை இறக்கவே மாட்டார். அந்த குழியிலிருந்து போத்திஃபார் என்ற ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் போனார். கொஞ்சம் அழகா இருப்பார் போல் இருக்கார், அடிமையா இருந்தாலும். அந்த அழகை பார்த்து அந்த பெண்மணிக்கு அவர் மேல ஆஹா வந்துடுச்சு. ஆஹானா என்னன்னு தெரியாது. ஆஹா வந்துடுச்சு, ஆசையில் ஓடி வந்தேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்துடுச்சு அந்த அம்மையாருக்கு. அவர் அதுக்கு ஒத்துக்காததுனால அவர் மேல ஒரு பழிய போட்டு அவரை தூக்கி சிறையில போடுகிறார். அதிகாரம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண், அதிகாரம் உள்ளவருடைய பெண்மணி. அவர் சிறைக்கு போகிறார். செய்யாத குற்றத்திற்காக இளைய பிராயத்தில் சிறைக்கு போகிறார். சிறையில் இருக்கிறார். சிறையில் ஒரு காலம் இருக்கிறார். சிறையிலும் கர்த்தர் அவரை கைவிடாமல் காத்து கொண்டார். என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே நடக்காதது போல துன்பத்திலேயே உங்க காலம் இருக்கும்போது, என்னை கேட்கிற அன்பு சகோதரிகளே, குடும்பத்தார் உங்களை சொல்றாங்க, சோர்ந்து போகாதீங்க, கண்டிப்பாக காலம் மாறும். இன்னைக்கு இப்படி சொல்ல போறாங்க, உங்க சிறையின் கதவுகளை கர்த்தர் திறப்பார். உங்கள் சங்கிலிகளை கர்த்தர் உடைப்பார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஏன் ஒரு நல்ல ஆமீன் சொல்லலனா? வேற எதுவும் சொல்லல, நல்லா தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் மறந்துட்டாங்க. 10 சகோதரன் என்ன தெரியுமா நினைச்சான், இதுக்கு மேல யோசேப் என்ற ஒருத்தன் இருக்கவே மாட்டான் என்று விட்டு தொலைச்சு மறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த சொல்ற வார்த்தைக்கு நீங்க ஆமீன் சொன்ன, யார் உங்களை மறந்தாலும் என் இயேசு உங்களை மறக்கவே மாட்டார். 30வது வயது, எத்தனாவது வயதுங்க? 30வது வயது கர்த்தர் ஒரு திட்டம் போடுறார். நம்ம பிள்ளைய வெளியே கொண்டு வர நேரம் வந்துடுச்சுன்னு ஒரு திட்டம் போட்டாரு. எங்கேயோ இருக்கிற பரவோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்திற்கு பதில் தெரியாமல் தத்தளிக்கிறார். தன் தேசத்துள்ள ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறார், இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு. அவங்க யாராலையுமே பதில் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர் சிறையில் இருக்கும் போது ஒரு பானபாத்திரக்காரனுக்கும் ஒரு பேக்கருக்கும் அவர் சொப்பனத்திற்கு பதில் சொல்லி நிறைவேறிய ஞாபகம் தனக்கு வருகிறது. பானபாத்திரக்காரன் போய் ராஜா கிட்ட சொல்றார், ராஜா, உங்களுக்கு இந்த சொப்பனத்திற்கு பதில் சொல்ல தகுதி உள்ளவன் எவனும் உன் ராஜ்யத்தில் இல்லை. ஆனால் எனக்கு ஒருவரை தெரியும், அவர் சிறையில் இருக்கிறார். அவருடைய பேர் யோசப். வாலிபமா இருப்பாரு, அழகா இருப்பாரு, கோஷி பாஸ் மாதிரி இருப்பாரு. ஓகே, அதுக்கு ஆமீன் சொல்ல பாருங்க. ஓகே, அதனால நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா உங்க தேசத்தின் பிரச்சனை தீரும். கடவுள் அவருக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன பாச சொல்றீங்க? உங்களை யார் மறந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வர செட்டப்ப கர்த்தர் ஏற்படுத்துவாருங்க. நம்புறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் தான் செட்டப் பண்றார். ஆமீன். சொப்பனத்தை கொடுக்கிறாரு. மறந்து போன பானபாத்திரக்காரன் கேட்க வைக்கிறாரு. திடீர்னு அவர் சொல்றாரு. சட சடனு நேத்தைக்கு ராத்திரி வரைக்கும் சிறையின் கதவை பூட்டி ரஃபா பேசின ஜெயிலரு இன்னைக்கு காலையில பார்த்தா ஜெயில திறந்து கதவை திறந்து ஜோசப்ப கும்பிடுற அளவிற்கு கர்த்தர் நிலைமையை மாற்றினாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருந்து அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது நம்புறீங்க உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார்? இன்னொரு முறை சொல்ல போறேன், உங்க நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். உங்க அஸ்திபாரத்தையே மாற்றி அமைப்பார். அடுத்த வருஷம் இந்த நாள் உங்க நிலைமைகள் மாறி இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார். ஆனா நீங்க இந்த 13 வருஷம் ஜோசப் அந்த சிறையில் இருக்கும் போது, ஆமேன், என்னடா வாழ்க்கை இது, அப்புறம் எப்படி சொல்லலாம், வாழ்வே மாயம், நான் பிறந்த காரணத்தை அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் பாட்டு அமைதியா நம்பிக்கையா இருக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்ககிட்ட ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் நம்பிக்கையாயிருங்கள். இன்னொரு முறை கேட்டுட்டு ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் நம்பிக்கையாயிருங்கள். ஏன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்க காலத்தை மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்துல நான் அறிக்கை செய்கிறேன். ஆமேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செதறாதீங்க. ஆமேன். ஏசாயா 41:10 ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அது இப்படி சொன்னாரு, நீ பயப்படாதே. ஆமேன். உங்களை பார்த்து நான் சொல்றேன், பயப்படாதே. நல்லா ஒரு ஆமேன். ஆமேன். நீங்க ஆமேன் சொல்ல விட மாட்டேன். சொல்லுங்க, பயப்படாதே. அதுக்கு நீ திகையாதே, நானும் தெய்வம். நான் உன்னை யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக போறது இல்லைன்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன் தேவன். அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன்னார், உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன்றார். அப்படின்னா உன்னை தாண்டி யாரெல்லாம் போய் உன்னை கேவலம் பண்ணாங்களோ அவங்களை தாண்டி போகிற பலனை நான் உனக்கு தருவேன்றார். நம்பிக்கையா இருங்களேன். நம்ம சிலர் எப்படி தெரியுமா, இப்ப 50 வயசு ஆச்சு பாசி என்ன இருக்கு, ஏன் 60ல கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா?
80வது வயதுல எங்க பைபிள்ல மோசேக்கு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சில நேரம் தாமதித்து 99வது வயசுலயும் 90வது வயசுலயும் எங்க தாத்தா பாட்டிக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்ப நல்ல வேலை யாரும் ஆமீன் சொல்லல. ஆமென். சோ காலங்கள் கடந்து போனாலும் தேவனால் கிரியை செய்ய முடியுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில் எதுவும் முடியல, இனிதான் தொடங்க போகிறது. இந்த வருஷம் உங்களை இந்த ஆலயத்துல கூட்டி சேர்த்த ஆண்டவர் புதிய துவக்கத்தை உங்களுக்கு தரப்போகிறார். உங்க குடும்பம் ஒரு எழுச்சியை காண போகிறது. எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தா அவர் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவை கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன்னு கர்த்தர் சொன்னார். எனக்கு உங்களை பத்தி ஒரு நல்ல சந்தோஷம் என்னன்னா, சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே வார்த்தையை கேட்குறீங்க. போன மாசம் ஒரு பெரிய சர்ச்சுக்கு போனேன், அவ்வளோ வருஷம் விசுவாசிங்க, ஒன்னு கூட கவனிக்கலங்க. ஆனா நீங்க உட்கார்ந்து கவனிக்கிறத பார்த்தா நான் இன்னைக்கு 2 மணிக்கு தான் முடிப்பேன். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இப்படி சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றிடுவாராம். ஒரே ஒரு கேள்வி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க இதயத்தை ஒன்னே ஒரு செக் பண்ணிக்கணும். அப்பப்போ கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்க ஹார்ட்டை செக் பண்ணி, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேனா அப்படின்னு கேட்கணும். நேசிக்குதுன்னு உங்க உள்ள சொல்லிச்சுன்னா தைரியமா இருங்கன்னா, தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றிடுவார். எதுவே அவர் மேல் அன்பா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்காய் மாற்றிடுவார். கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் மாறும், நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். ஆமென். சோ நான் நம்புகிறேன், உங்க நிறைய பேரை எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து உங்களெல்லாம் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார்னா, உங்களில் கர்த்தர் ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அருமையான தேவனுடைய படைப்பு, விசித்திர வினோதமாய் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஏசாயாக்கு இப்படி சொன்னாரு, நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை சிருஷ்டித்தவரும் அப்படின்றார். நீங்கெல்லாம் கடவுளால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர் சிந்தனையில் உருவானவர்கள் இருக்கீங்களாங்க. உங்க மூக்கு இப்படிதான் இருக்கணும்னு அப்பயே அவர் நினைச்சார். அந்த அழகு 2 கண்ணும் அதுவும் அவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, இந்தியன் கண்ணு. ஆமென். இது இப்படிதான் இருக்கணும்னு அவர் அப்பவே என்ன செய்தாருங்க, நினைச்சாருங்க. உங்களை சிருஷ்டித்தவரும், 2வது சொல்லார் உன்னை உருவாக்கினவரும். ஆமென். முதல்ல கனவு கண்டார் உங்களை, அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து தன் கரங்களால் உருவாக்கினார். சிருஷ்டித்தார், உருவாக்கினார். உருவாக்கி இது சாதாரண மிருகத்தை போல் இருந்துவிடக் கூடாது என்று அது நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதினார். ஆமென். உங்களை உருவாக்கினார். 3வது சொன்னார், உங்களை மீட்டுக் கொண்டேன். இது 3 ஒரு மனித வாழ்க்கையில நடந்துச்சுன்னா இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ ஆறுகளை கடந்தாலும், ஆமென், அது உன்மேல் புரள்வதில்லை. நீ தண்ணீரை கடந்தாலும் நீ மூழ்கி போவதில்லை. நீ அக்கினியை கடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். யாருக்குங்க சிருஷ்டித்தாரா? உங்களை சிருஷ்டித்தாரா? ஏன் சந்தேகம் ஆமேன்னு சொன்னீங்க? சிருஷ்டித்தாரா? உங்களை உருவாக்கி இருக்கிறாரா? உங்க நாசியில ஊதுற அந்த சுவாசம், அது ஜீவ சுவாசம். உங்களை கர்த்தர் தாங்க சிருஷ்டித்தாரு, கர்த்தர் தாங்க உருவாக்கினாரு. ஆனா இன்னொரு பங்குண்டு. வானம் விட்டு இறங்கி வந்த இயேசு நிக்கோதமோன்னு ஒரு மனுஷன் கிட்ட சொன்னாரு, ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். உடனே அவன் கேட்டான், ஆண்டவரே இயேசுவே, நான் எங்க அம்மா வயித்துல ஏற்கனவே பிறந்துட்டேனே, நான் திரும்ப எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அப்பதான் அவர் சொன்னார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் என் ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யம் நீ வர முடியாதுன்றார். அது இங்கிலீஷ்ல பயன்படுத்த வார்த்தை you must be born again. மஸ்ட்னா வேற வழியே இல்ல, கண்டிப்பா நீங்க மீண்டும் பிறக்கணும்னாரு. ஆமென். அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார், ஒரு மனுஷனுக்கு 2 பிறப்பை எங்க பைபிள் சொல்லுது. ஒன்று ஜலத்தின் பிறப்பு, தாயின் கருவில் பிறக்கணும். ஆமென். ஏற்கனவே சிருஷ்டித்தார், உருவாக்கினார், மீட்டு கொண்டது வரேன். தாயின் கருவில் பிறந்ததனால மட்டும் ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இயேசு சொல்றார், இன்னொரு பிறப்பு தேவை. அந்த பிறப்பு என்னவென்றால் ஆவியின் பிறப்பு. ஆமென். அதைதான் யோவான் சொல்லிது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இயேசுவேன்னு கையை உயர்த்தி ஒரு வாட்டி சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
சோ கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எவ்வளவு கஷ்டத்துல வந்தாலும் உங்களை தாங்குவார், உங்களை தேற்றுக்கொள்வார். உங்களுக்கென்று நிர்ணயித்த எல்லா பங்கிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். வேதனைகள் துன்பங்கள் வரும்போது அது நடுவில் உடைஞ்சு போகாமல் நீங்கள் வாழுங்கள். உங்கள் சுயத்தை தாண்டி கர்த்தர் மேல் அன்பு கொண்டு வாழுங்கள். பக்தி விருத்தியில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். நான் நம்புகிறேன். பைபிள் இப்படி சொல்லுகிறது, காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பீர்கள். அப்படின்னா பைபிள்ல நம்மளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா காலங்களில். ஆமென். எனக்கு நான் நம்புறேன், எனக்கு இன்னும் ஒரு பொற்காலம் ஆவடியில வரப்போகுது. ஒரு பொறாமையான ஒரே ஒரு ஆமீன் கூட வரல பாருங்க, நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. வரும், காலங்கள் சுழண்டு வரும். ஆமேன். 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ, ஆனா 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். ஆமேன். 126 ஒரு சங்கீதம் இருக்கு பைபிள்ல, சொன்னார் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தாராம்? மாற்றினாராம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார்? சங்கிலிகளை உடைப்பார், கதவுகளை திறப்பார், வெளியே கொண்டு வருவார். நான் இப்படி விசுவாசமா ஒரு வார்த்தை சொல்ல போறேன், உங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் யோசிக்காத நல்ல ஒரு பொற்காலம் வருவதாக. ஆமென். நீங்க நினைப்பதை காட்டிலும், ஆமென், நீங்க வேண்டினதை காட்டிலும் மேலாக செய்வதற்கு உங்கள் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். சோ ஏன் எங்களை போய் இப்படி விட்டாரே, கடவுள் கைவிட்டார் அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் பல விஷயத்தை உங்களுக்கு ரெடி பண்றார். ஆமென். காலங்களில் கடவுள் உங்களுக்காக எல்லாத்தையும் அதன் நேரத்தில் இந்த பூமியில எதையெல்லாம் உங்களுக்கு சாதகமா அசைக்கணுமோ கர்த்தர் அசைத்து கொண்டே இருப்பார். ஆமென். இப்படி சொன்னா புரிஞ்சுப்பீங்க. போவாஸ்னு ஒருத்தர் இருந்தார். என்ன பேருங்க? போவாஸ். அவர் ஒரு ஊர்ல பெரிய செல்வந்தர், மில்லியனர். அவரு நிறைய நிலங்கள் சொத்துக்கள்லாம் அவருக்கு இருக்கு. அவருக்கு ஒரு மனைவி தேவை. அவர் மன விருப்பத்துக்கு ஏத்த ஒரு மனைவி தேவை. இதோட என் செய்தியை முடிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அல்லது நீங்க இருக்கலாம், நான் போறேன் வீட்டுக்கு. போவாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி தேவை. ஆனா அவருக்குன்னு கடவுள் நினைச்ச அந்த மனைவி அவருக்கு இன்னும் கிடைக்கல. சோ அவர் காத்திருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த போது நகோமி ஒரு பெண்மணி இருந்தார். அவளும் அவள் புருஷனும் 2 புத்திரர்களும் அவங்க கல்யாணமான மருமகள் மாற கூப்பிட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நாட்டில் போனோடனே மாமனார் இறந்துட்டாரு, 2 மருமகன்மார் இறந்துட்டாங்க. 3 விதவைகள். ஒன்று பேர் ரூத்து, ஒன்று பேர் ஓர்பால், மாமியார் பேரு நவோமி. ஓர்பால் ஓரமா போயிட்டா. ஆமென். ரூத் என்ன சொன்னானா, நவோமியை பார்த்து நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன்னு, வேற வழி இல்லாம பஞ்சத்துல செத்துறக்கூடாது, ஆகாரம் கிடைக்கணுமே என்று இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். அங்கே வந்த போது, ஆமென், சாப்பிட வழி இல்லாம காலையில அறுக்கிறவர்களுக்கு பின்னாடி கதிர் பொறுக்கிறவங்க போவாங்க. அறுக்கும் போது கீழே விழும் பாருங்க தானியம், அதை மடியில தூக்கிட்டு வந்தா அன்னைக்கு சாப்பாடு. சோ அறுக்கிறவங்க பின்னாடி பொறுக்கிறதுக்கு போன ஒரு ரூத்து. ஆமென். அந்த ரூத்து ஒரு நாள் அறுத்துட்டு பொறுக்கிட்டே போகும்போது இந்த போவாஸ் கண் அவள் மேல விழுது. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எங்க கண்ணு வச்சிட்டு போறீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னா, காலங்களில் கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பது ஆச்சரியமானது. ஆமென். 3 மரணம் குடும்பத்துல, 3 பெட்டி வீட்டை போகுது. எல்லா சஞ்சலத்திலும் அழுகையிலும் வேதனை இருக்காங்க. நாட்டை விட்டு நாட்டு போனாங்க, நாட்டை விட்டு நாட்டு திரும்பி வராங்க. இவ்வளவு அலங்கோலமா எங்க வாழ்க்கையில நினைக்கிறாங்க. அந்த அலங்கோலத்தின் நடுவில் இஸ்ரவேல் வந்து நிற்கும் போது மிகப்பெரிய செல்வந்தர் கண்ணுல ரூத்து படுகிறாள். ஆமென். பெரிய கதையை சின்னதா சொல்லலாமே, கொஞ்சம் தூரத்துல ரூத்தையும் போவாசையும் கர்த்தர் கல்யாணத்துல இணைச்சு வச்சார். ஆமென். அறுக்கிறவங்க பின்னாடி கதிர் பொறுக்கி போன ரூத்து இப்ப மேஜையில் அமர்ந்திருந்த போவாஸ் கூட வார்கோதுமையை புசித்து ராஜரீகத்தில் அமர்கிற கிருபை கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, அந்த ரூத்து போவாசுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுடைய பேர் ஓபேது. அந்த ஓபேதுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன் பேர் ஈசாயி. அந்த ஈசாயிக்கு 8வது ஒரு மகன் பிறந்தார். அவர் பேரு தாவீது. அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் கஷ்டத்தை திருப்பி உன்னை தூக்குற காலம் வரும்போது யாராலும் யோசிக்க முடியாத பிரமிக்கத்தக்க அளவில் உங்க வைப்பார் என்று இயேசு நாமத்தில் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்தது. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசை எனக்கு. இது நிலைமைகள் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா உங்களை எல்லாரும் உட்கார்ந்து அந்த கேட்கிற அந்த தோரணையை பார்த்தா பேசிட்டே இருக்கணும் போல தோணுது.
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நமக்கு தெரியாது ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியாது. இங்க மரியாள் என்ற ஒரு பெண்மணிக்கு தூதன் வந்து சொல்றார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போலவே இருப்பான். அப்படி சொல்லல, ஆமென். உனக்கு ஒரு மகன் பிறப்பான்றாரு. இந்த பிறப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்னொரு தாத்தாவுக்கும் ஒரு பாட்டிக்கும் கர்த்தர் சொல்றார், உனக்கும் ஒரு மகன் பிறப்பான். 2 பிறப்பு நேரங்கள் பாருங்க, சமயங்களை இணைக்கிற எங்கள் தெய்வம். ஆமென். முதல்ல அந்த பிள்ளை, இரண்டாவது இந்த பிள்ளை. 2 கற்பத்திலும் 2 கனியை கர்த்தர் வைக்கிறார். 2 வந்த போது 2க்குமே புரியல. மரியாள் போய் கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தை பிறந்தனுக்கு ஊர்ல கொலாடியில சொல்லிட்டா அவ்வளவுதாங்க, கெடுத்து தொலைச்சிருவாங்க. ஆமென். அதனால அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யாருன்னா எலிசபெத் ஜக்கரியா. அவங்களுக்கு வயசான காலத்துல கற்பக்கனி, இவங்களுக்கு கல்யாணம் ஆகாம ஒரு கற்பக்கனி பரிசுத்த ஆவியானவரால். ஆமென். இருவரையும் கர்த்தர் சந்திக்க வைத்தார். அந்த சந்திப்பினுடைய ஆழம் என்ன தெரியுமாங்க? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவின் ஊழியத்தை அறிமுகப்படுத்த ஒரு யோவான் ஸ்நாபகனை பிறக்க வைக்க வேண்டும் நினைச்ச ஆண்டவர் 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி பிறக்க வைக்காம 6 மாசம் வித்தியாசத்துல 2 தாய்மார் உதரத்தில் பிறக்க வச்சு, ஆமென், 2 பேரும் பிறந்து ஒருவர் வழி ஆயத்தம் பண்ணினாரு, ஒருவர் சிலுவைக்கு போனாரு. 2ஐயும் இணைத்து நடத்தி இரட்சண்யத்தை முடித்த எங்கள் தேவாதி தேவன் காலங்களை நிர்ணயிப்பதில் சிறந்த அறிவாற்றல் உள்ளவர். இந்த வலது கை மேல உயர்த்தி முடிச்சிடுறேன். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்க நல் சமயம் கண்டிப்பாக வரும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். குடும்ப சாபங்களை கர்த்தர் தீர்த்து வைப்பார். எடுத்த காரியம் ஜெயமாக முடியும். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு காருண்யம் வரப்போகிறது. உங்க வீட்டுக்கு தயவு வர போகிறது. ரொம்ப வருஷம் இல்லாத வெற்றி இன்னைக்கு நீங்க காண்பீங்க. உங்க சஞ்சலம் தவிப்பை கர்த்தர் ஒடித்து போடுவார். நிச்சய மகிழ்ச்சி உங்க சிரசு மேல வரும். முடியாதுன்னு யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் முடித்து வைப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்களை வெற்றியாய் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். ஆமென். நான் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு குறுக்கே நிற்காமல் விடைபெற விரும்புகிறேன். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை மூடும் போது, பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றிப்பா. சொந்தமென்று சொல்லுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ளவும் தூக்கி விடுவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் இல்லையே என்று கலங்கினாலும் எங்களுக்கு ஒரு இம்மானுவேல் இருக்கிறார். நீர் எபினேசர். எபினேசர் என்றாலே உதவியாளர், உதவி செய்கிறவர். இந்த பிள்ளைங்க, இந்த சத்தம் கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, உயர்த்திடுங்க. இந்த ஊழியத்திற்காக நன்றி. இதன் எல்லைகள் இன்னும் பெரிதாகட்டும். என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை வைத்தார்களோ அதன் எல்லா பரிபூர்ணங்களையும் காண கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you, Pastor.